அந்த ஸ்தலத்துக்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அதற்கு முன்னே ஊருக்கு லூஸ் என்று பெயர் இருந்தது. அப்போ அந்த ஊர் மக்கள் அந்த ஊருக்கு வச்சிருந்த பேர் லூஸ். ஆமாம், டைட்டில் லூஸ். ஆமாம், அப்போ லூஸு அது பெத்தேலாக மாறுது. பிரைஸ் தி லார்ட். லூஸ்ங்கிற காரியங்கள் பெத்தேலாக தேவனுடைய வீடாக மாறுகிறது. அன்பு சகோதரா, இந்த நாளில் ஆமாம் நாம் பைத்தியமாக இந்த உலகம் நம்மை கருதி கொண்டிருக்கலாம். நம்ம லூஸாக நம்முடைய சொந்த பந்தங்கள் இனங்கள் கருதி கொண்டிருக்கலாம். ஆனால் தேவனுடைய பார்வையில் நீயும் நானும் பெத்தேலாக இருக்கிறோம். அந்த ஊருக்கு அதுக்கு முன்பாக லூஸ் என்று பேர். இப்போ ஆமாம், இப்போ தேவன் யாக்கோபை சந்தித்ததுனால, யாக்கோபு தேவனை சந்தித்ததுனால இப்போ என்ன வைக்கிறார் அப்படின்னா பெத்தேலுங்கிற பேர் வைக்கப்படுவதை பார்க்குறோம். பெத்தேல், ஆமாம், தேவனுடைய வீடு, ஆமாம், தேவனோடு இணைக்கப்படக்கூடிய இடம். அந்த பெத்தேல் வைக்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் உண்டாகிறது. அதற்கு முன்னே அந்த பட்டண மக்கள் எல்லாம் லூஸாக இருந்தார்கள். லூஸ், அந்த பட்டணத்தின் பேரே லூஸ் தான். ஆனால் தேவன் அதை பெத்தேலாக மாற்றினார். இந்த காலை வேளையில அருமையான சகோதரா, அருமையான சகோதரியே, நீ பைத்தியமாக எண்ணப்பட்டு கொண்டிருக்கலாம். உலகத்தின் பார்வையில பைத்தியமாக எண்ணப்பட்டு கொண்டிருக்கலாம். தேவனுடைய பார்வையில நீங்களும் நானும் விலையேற பெற்றவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். எனவே ஸ்தோத்திரம், கவலை கொள்ள வேண்டாம். இப்ப பெத்தேலுங்கிற பேர் வைத்ததை என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோடு கூட இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு